ஹாண்டா நிறுவனம் அவங்களோட ஃபியூச்சர் எலக்ட்ரிக் கார்ஸ் லைனப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான புரோட்டோடைப் கார் தான் இந்த ஹாண்டா ஜீரோ எஸ்யூவி. சரி, இந்த காரை ஹாண்டா ஜீரோ எஸ்யூவின்னு ஏன் அழைக்கிறாங்க? ஏன்னா பழைய பெட்ரோல் மற்றும் டீசல் கார் மாடல்ஸோட டிசைனை பேஸ் பண்ணாம லைட் வெயிட் அண்ட் ஹை எஃபிஷியன்சி ஈவியா புதிய டிசைனை மேனுஃபேக்சர் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்த கார் ஹாண்டாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஈவி டெக்னாலஜியை காட்டும் கான்செப்ட் எஸ்யூவியா இருக்குது. இந்த காரோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குதுங்க. இந்த கார்ல ஸ்லிம் எல்இடி லைட்ஸ், ஷார்ப் பாடி லைன்ஸ், க்ளோஸ்ட் ஃப்ரண்ட் கிரில் மற்றும் ஏரோடைனாமிக் ஷேப் போன்ற ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால இந்த காருக்கு யுனிக் ஈவி லுக்க கொடுக்குது. இந்த கார் கரண்ட் ஹாண்டா கார்ஸ்கள்ல இருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த ஹாண்டா ஜீரோ எஸ்யூவியை லைட் வெயிட் என்ற பிளாட்ஃபார்ம்ல மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதனால காரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமாங்க மற்றும் காரோட ரேஞ்ச் கூட இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஹாண்டா இந்த ஈவி காருக்குன்னு புதிய பேட்டரி டெக்னாலஜி டெவலப் பண்ணி இருக்காங்க. இந்த கார்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறதால லாங் டிரைவிங் ரேஞ்ச் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட இன்டீரியரை பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனோட பெரிய டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே, டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் மற்றும் ஏஐ பேஸ்ட் சிஸ்டம் மூலமா காரை கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். டிரைவர்ஸ்க்கு ஏற்ற ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த ஹாண்டா ஜீரோ எஸ்யூவில அட்வான்ஸ்ட் சேஃப்டி டெக்னாலஜி, அடாஸ் ஃபீச்சர்ஸ், ஆட்டோனாமஸ் டிரைவிங் சப்போர்ட் போன்ற மாடர்ன் ஃபீச்சர்ஸும் ஃபியூச்சர்ல கிடைக்கும்னு ஹாண்டா சொல்லியிருக்காங்க. இந்த காரை குளோபல் மார்க்கெட்காக டெவலப் பண்ணினாலும் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த காரோட லான்ச் டைம்லைனை பார்த்தா ஹாண்டா ஜீரோ சீரீஸ் ஈவி கார்ஸ் 2026-2027 காலத்துல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹாண்டா ஜீரோ எஸ்யூவி கான்செப்ட் காரோட டிசைன் பார்க்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோக்களுக்கு மறக்காம ஆட்டோ ட்ரிஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.